அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் செம்மையாக வஞ்சிர மீனை வறுத்துட்டேன், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன், கொஞ்சம் கொலகொலன்னு சாதம் செஞ்சு எடுத்துருக்கிறேன். அது கூட குளிர்காலத்தில் நம்ம அதிகமாக எடுக்க வேண்டிய ஒருத்தவங்க தான் செம்மையாக அட்டகாசமாக வீடே மணக்கக்கூடிய ரசம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் முழு மல்லி எடுக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகு, அதிகமாக தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம், அதாவது 2 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தும் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ ஒரு சின்ன தேங்காய் பல், ஓகேவா, நிறைய வேணால் சின்னதாக இதை உடச்சதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிட்டோம். இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ரசமெல்லாம் நிறைய இருக்குது, அது போக போக பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததில் 25 கிராம் புளியை ஊற வச்சு நான் நல்லா கரைச்சி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த ரசம் ஒரு 4 பேருக்கு போதுமானது. நம்ம குளிர்காலத்தில் ரசமெல்லாம் அதிகமாக சூடான பொருள்களை குளிர்காலத்துலையும் குளிர்மையான பொருள்களை வெயில் காலத்துலையும் எடுத்துக்கணும். அப்போ நம்ம உடம்பு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேருங்க, சூடாகட்டும். அரை டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. ஆக்சுவலாக இந்த சோம்பு, சீரகம், வெந்தயம், மிளகு இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்கள். 1 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகா உடைச்சி சேருங்க. காஞ்ச மிளகாவை அந்த விதைகளோட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கருவேப்பிலை கிடைக்கிறது கஷ்டமாயிடுச்சு. ஸோ காஞ்ச கருவேப்பிலைங்களே அடிக்கடி வந்துட்டு இருக்குது. நான் இப்போ ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா இடித்து தோலோடு சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். முக்கியமான ஒன்று ரசத்துக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வாசனை வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் இப்படி இருக்கணும். பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகி அந்த பூண்டோட வாசனை வரணும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசத்தை இதில் சேர்க்குறோம். நிறைய பேர் ரச பவுடர்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு செய்கிறீங்க. அதை விட என்றைக்குமே மிளகு, அப்புறம் சீரகம், இதை முழு மல்லி இதெல்லாம் அரைச்சி சேர்த்து நம்ம சீக்கிரமாக வீட்டில் செஞ்சு உடனே சாப்பிடக்கூடியது ரொம்ப ஹெல்தியானதும் கூட. பவுடரும் செஞ்சுக்கலாம், அதெல்லாம் நம்ம அவசரத்துக்கு சமைச்சிட்டு போக செஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஓரமெல்லாம் சின்ன சின்ன பபிள்ஸ் வருது, கொஞ்சம் கொதிக்கட்டும். அதிகமாக ரசம் கொதிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் உள்ள மருத்துவத்தன்மை இல்லாமல் போய்விடும். அப்போ நம்ம இந்தளவுக்கு அரைச்சி அதை பக்குவமாக செய்கிறது வேஸ்ட் ஆகிடும். அதுவும் இந்த லாக்டவுனில் அடிக்கடி கொஞ்சம் அதிகமாக மஞ்சள், மிளகு சேர்த்து ரசம் வச்சு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் சேர்த்தாச்சு. அது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்க, கம கம கமன்னு என் வீடே மணக்குது. நான் இதை வஞ்சிர மீன், உருளைக்கிழங்கு பொரியல், வெள்ளை சாதத்தோட சாப்பிட போகிறேன். என் பசங்களும் இது கூட அப்பளத்தை கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். அட்டகாசமாக ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் நான் கண்டிப்பாக வேறு விதமாகவும் ரசம் செஞ்சு போடுறேன் உங்களுக்கு. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.